அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய சிந்தைக்கு விருந்தாக குரல் நவீனம் எஸ்டி 322 பணிவு கியூமிலிட்டி. பணிவு கியூமிலிட்டி. அகந்தை அகன்று அறிவோடு பயின்றார்க்கே, அகந்தை அகன்று அறிவோடு பயின்றார்க்கே உடந்தை சிறந்து பண்போடு பணிவாகுமே. உடந்தை சிறந்து பண்போடு பணிவாகுமே. For those who have learned with knowledge, for those who have learned with knowledge, removing arrogance, humility excellently accompanies good character. Humility excellently accompanies good character. ஆமாம், ஒரு மனிதனுக்கு பணிவு என்பது அவனுடைய அகங்காரம், ஆணவம் குறைந்து நல்ல பண்போடு சிறந்த கல்வியை அவன் கற்றுக்கொள்ளும் போதுதான் அவனுக்கு அந்த பணிவு என்பது வரும். எனவே இந்த பணிவு என்பது ஒரு மனிதனிடம் இருக்கும்போது எவ்வாறான விளைவுகள் நன்மைகள் ஏற்படும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியம். எனவேதான் இந்த பணிவை பற்றி அந்த குரல் நவீனத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ பணிவு என்பது நீங்கள் கீழ்ப்படிதலோ அல்லது அடிபணிந்து போகிறதோ என்பது அல்ல. கீழ்ப்படிதல் அல்லது அடிபணிந்து போகிறதோ அல்ல. பணிவு என்பது ஒரு ஆளுமையின் முதிர்ச்சி, அறிவின் தெளிவு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நற்பண்பு தான் இந்த பணிவு. அதுக்காக அடிபணிந்து போகிறதோ அல்லது கீழ்ப்படிதலோ அல்லது இவர்களுக்கு பயந்தோ என்பதல்ல. உங்களுடைய ஆளுமை திறன், அறிவு தெளிவு, இந்த ரெண்டின் மூலம் ஏற்படும் ஒரு பண்பு. உங்கள் எல்லாம் இருந்தும் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாமல் காட்டாமல் எந்தெந்த இடத்தில் பணிவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்து நடக்கிறீர்களோ அது உங்களுடைய ஆளுமை திறனும் அறிவு திறனின் ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைதான் பணிவு. எனவே இந்த பணிவு என்பது நிச்சயமாக எங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரும் என்றால், எல்லாம் எங்களுக்கு தெரிந்து விட்டது அல்லது எல்லாம் நான் அறிந்தவன் என்ற அந்த ஆணவத்தை தராது. இன்னும் அறிய வேண்டும் என்ற தேடல்களை தரும். இதன் மூலம் நீங்கள் மற்றவர்களை மதிப்பீர்கள். உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் படித்தாலும் நீங்கள் இன்னும் கற்க வேண்டிய பல விடயங்கள் படியாத ஒரு பாவர்கிட்ட கூட இருக்கலாம் என்று அந்த பணிந்த சிந்தனை இருக்கும்போது நீங்கள் மேலும் மேலும் மனிதர்களை படிப்பீர்கள், நூல்களை படிப்பீர்கள். எனவே உங்களுக்கு மேலும் தெளிந்த அறிவு, சிந்தனை, ஆற்றல்கள் வளரும் என்பது முக்கியமான ஒரு விடயம் இந்த பணிவின் மூலம். அடுத்தது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நட்புகள், மற்ற சமுதாயத்தில் உள்ள மக்களால் அதிகம் விரும்பப்படுவீர்கள். அவர்கள் உங்களை இலகுவாக அணுகிக்கொள்வார்கள். காரணம், உங்களுடைய பணிவும் அந்த பணிவின் மூலம் கிடைக்கிற அன்பும் நட்பண்பும் உங்களை தேடி பலர் அணுகி உங்களோடு மிகவும் அன்பாக மதிப்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த பணிவு இருந்தால் நீங்கள் நினைத்ததை, அதாவது உங்களுடைய மனம் பெரிய பாதிப்புக்குட்படாது, கோவப்படாது, ஒரு மன அழுத்தம் ஏற்படாது. எப்போதும் மனம் ஒரு ஃப்ரீயாக இருக்கும், முகம் ஒரு மலர்ச்சியாக இருக்கும். 65 வயது தாண்டினா கூட உங்களோட முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். 80 தாண்டினா கூட ஒரு மலர்ச்சி இருக்கும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்து தெரியும். எனவே அகத்தின் அழகு நல்ல சிந்தனைகள், நல்ல பணிவான தெளிவான அறிவு குணங்கள் இருந்தால் மனம் மலர்ச்சியாக இருக்கும். எனவே முதுமை அங்கு பெரும்பாலும் வெளிப்படாது. இதொன்று. எனவே இந்த பணிவினால் சில பாதிப்புகளும் இருக்கிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நீங்கள் அதிகம் எல்லா இடத்துக்கும் நீங்கள் பணியும் போது உங்களை அவர்கள் ஒரு கோழியாகவும் கருதக்கூடும். அல்லது உங்களிலிருந்து சில தங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களையும் உங்களிருந்து பெற்று உங்களை முட்டாளாக்கவும் கூடும். அந்த அடிப்படையில் எல்லா இடங்களிலும் மிகவும் கவனமாக உங்களுடைய அந்த பணியின் தன்மையை ஏற்ற இடத்தில் ஏற்ற மாதிரி பயன்படுத்த தெரியும். எனவே விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம், விலங்குகள் ஒருபோதும் தாங்களாக சிந்தித்து பணிய மாட்டார்கள். அவர்களுக்கு எப்போதும் ஒரு வலிமை வேணும். ஏனென்றால் அவர்கள் வாழ்கிற சூழ்நிலை மற்ற விலங்குகளிலிருந்து பாதிப்பிலிருந்து தப்ப வேணும். எனவே அவர்களிடத்தில் ஆளுமை திறனும் வலிமையும் இருக்கும். அந்தந்த விலங்குகளுக்கு இயற்கை
தேவைக்கேற்ற மாதிரி படி அந்த ஆளுமையை கொடுத்துருக்கிறது. இப்போ சிங்கத்துக்கு ஒரு ஆளுமை இருக்கும், புலிக்கு ஒரு ஆளுமை இருக்கும், யானைக்கு ஒரு ஆளுமை இருக்கும், பாம்புக்கு ஒரு ஆளுமை இருக்கும், யானைன்ற காதுக்கு உள்ள எறும்புக்கு கூட ஒரு ஆளுமை இருக்கும். இப்போ அந்தந்த தேவைக்கேற்றபடி அந்த ஆளுமையை கொடுத்துருக்கு. அவை இயற்கையாக படைக்கப்பட்டது. அவை தாங்களாக சிந்தித்து பணிவு அந்த ஒவ்வொரு குணங்களுக்கு மாற மாட்டேன். ஆனால் மனிதனுக்கு என்ன அறனையும் அறிவையும் கொடுத்துருக்கு இயற்கை. இப்போ இந்த ரெண்டையும் கொடுக்கும்போது நீ எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியா இருக்கும், எல்லா விஷயங்களையும் அறிந்து ஒரு ஆளுமைத்தன்மையை பெறக்கூடியா இருக்கும். அந்த ஆளுமை உனக்கு விரோதமாக வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அறிவு திறனை கொண்டு நீ அனைத்தையும் அறிந்தாலும் பணிவு மற்ற மனிதர்களிடம் இருக்க வேண்டும், காட்ட வேண்டும். காட்டினால்தான் நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனையாக இருக்க முடியும். எனவே மனிதனுக்கு அவசியம் அன்பு, அறம், அறிவு மூன்றும் அவசியம் இருந்தால், சரியான முறையில் இருந்தால் பணிவு இருக்கும். பணிவு இருந்தால் மக்கள் உங்களை நேசிப்பார்கள். மக்கள் நேசித்தால் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ முடியும். ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை. அவர்கள் இயற்கையாக அவர்களுக்கு என்னென்ன குணம் கொடுக்கப்பட்டதோ அந்த அடிப்படைத்தான் அவர்கள் செயற்படுவார்கள். சில விலங்குகளை நாங்கள் வீட்டு விலங்குகளாக வளர்த்து எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை பழக்கி கொள்கிறோம். அதுக்கு தக்க மாதிரி அவை பணிந்து நடக்கின்றன. ஆனால் அவை சிந்திக்கும் திறனோடு பணிவதில்லை. ஒரு என்ன சொல்கிறது, இச்சை செயல் மாதிரி ஒன்றுக்கு பழக்கப்பட்ட அதையே அவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள் பழக்கப்படுத்தும் போது அதை செய்வார்கள். அந்த செய்கையை காட்டும் போது அவர்கள் அந்த செயல்களை செய்வார்கள். அது பழக்கப்படுத்தப்பட்ட செயல்கள், சிந்தித்து வர்ற செயல் அல்ல விலங்குகள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் மனிதன்லேயும் பழக்கப்பட்ட செயல்களும் இருக்கிறது, சிந்தித்து செயல்படக்கூடிய செயல்களும் இருக்கிறது. அப்போ சிந்தித்து செயல்படும் செயல்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேணும்? எவ்வளவுதான் ஆணவம், இந்த அரக்கன்ஸ் என்று சொல்கிறோம் தானே, ARROGANC அரக்கன்ஸ் என்று சொல்கிறோம். அது அரக்கன் என்ற தமிழ் சொல்ல இருந்தால் வந்திருக்க வேணுமோ என்ற ஒரு சிந்தனையோடு வருகிறது. அரக்கன் என்ற என்ன? ஆணவம் கொண்டவன், பெரிய கொடுமைக்காரன். அந்த ஆணவம், அகங்காரம் அந்த தொனிப்பட அது அந்த கருத்துலாம் இது வருது. இதுவே தமிழில் உள்ள பல சொற்கள் ஆங்கிலத்தில் உள்ள பல சொற்கள் தமிழில் இருந்தால் எடுக்கப்பட்டோன்னு சொல்லி நாங்கள், ஏன்னா தமிழ்தான் உலகத்தில் முதல் மொழி. ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 1500 சொற்களுக்கு மேலே தமிழில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் தான். சரியா? அப்போ அப்படி பல சொற்கள் இருக்குங்க. அந்த அடிப்படையில் அரக்கன் என்பது ஒரு தமிழ் சொல்லிலிருந்து வந்த ஓசை போல் இருக்கிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த பண்பு, ஹியூமிலிட்டி, ஒரு மனிதனுக்கு பணிவாக இருக்க வேண்டும். அதுவே அவனுடைய உயர்ந்த ஆளுமை. அதுக்காக அடங்கி போகிறது என்பது அல்ல. இதை விளங்கப்படுத்துவதுதான் இந்த குறள் நவீனத்தின் நோக்கம். எனவே அன்பர்களே, நண்பர்களே, இந்த குறள் நவீனம் பற்றி பலர் எனக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லாக இருக்கிறது. ஆனால் சில கருத்துக்களை சொன்னார்கள். கொஞ்சம் ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே அதை சுருக்கி சொன்னால் நல்லதாக இருக்கும். ஆக நிழும்போது சிலர் பொறுமையாக இருந்து கேட்க மாட்டார்கள், கேட்பார்கள் என்ற ஒரு கருத்துப்படம் சொல்லியிருந்தார்கள். உண்மைதான். அதை அவரவர் போக்குக்கேற்ப அவர்கள் என்ன விஷயங்களை தாங்கள் அறியணும்னு நினைக்கிறார்களோ அதில் நாட்டம் கொள்ளுவார்கள். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது குறள் நவீனத்தை அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் செய்தி பொழிப்புரையை மட்டும் சொல்லி போட்டு விட்டால் மற்ற அந்த சில மேலும் பல விளக்கங்களை சொல்லிக்க தான் எங்களுக்கும் இது இப்படியான்னு சொல்ல கேட்பவர்கள் வாங்கக்கூடிய இருக்கும்போது நான் சற்று விரிவாக விளக்கங்களை சொல்லுகிறேன். அப்படி உங்களுக்கு அது அது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நான் செய்யலாது. எனக்கு முடிந்த அளவில் எனக்கு எது திருப்தியாகப்படுகிறதோ இதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேணும் முழுமையாக. அந்த குறள் 2 அடியையும் வாய்ச்சி போட்டு சொல்லி போட்டு அதுக்குரிய மொழிபெயர்ப்பை சொல்லி போட்டு அதுக்குரிய விளக்கங்களை சொல்லாவிட்டால் அதன் தெளிவு இருக்காண்டாக தான் நான் விளக்கத்தில் இருக்கிறேன். எனவே ஆணவம் என்பது பணிவு, ஆணவத்தை விட பணிவு தான் வலிமை கூடியது என்பதை இதன் மூலம் கூறிக்கொண்டு, ஆணவத்தினால் உங்களுக்கு அழிவு பெறும், பணிவினால் நீங்கள் உலகத்தை ஆளலாம் என்றுதான் முடியும். எனவே ஆணவத்தை விட பணிவுதான் வலிமையும் ஆளுமையும் கூடியது என்பதை இந்த குறள் நவீனம் வலியுறுத்துகிறது கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் ST நாதன். நன்றி. எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள். வாழ்க்கையில் எல்லாமே நம் விருப்பப்படி நடக்காது. சில கதவுகள் மூடப்படும், சில மனிதர்கள் விலகிச் செல்வார்கள்,
சில கனவுகள் தாமதமாகும். அப்போது